எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய சொல்லுங்க, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவத்தை நான் மூட முடியாது, பாவத்தை நான் மூட முடியாது. ஆனா தேவனுடைய மன்னிப்பு நான் செஞ்ச பாவத்தை மூடிரும். ஆமென். எத்தனை பேருக்கு ஒரு பலனா இருக்கு? எஸ். Don't try to cover your sin. You cannot cover your sin. நீங்க செஞ்ச பாவத்தை உங்களால என்ன செய்ய முடியாது? மூட முடியாது, மூடி மறைக்க முடியாது. So when you receive forgiveness from Christ, that forgiveness will cover all your sins. ஆண்டவருடைய மன்னிப்பு நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் மூடி விடுங்க. ஹalleluya. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஹalleluya. சொல்லுங்க, உன்னால மூடி மறைக்க முடியாத காரியத்தை மூடி மறைக்க ட்ரை பண்ணாத. கூர்ந்து கவனிங்க, உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? ஆமென். ஆண்டவரே, எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் தேவை. ஹalleluya. விளையாட்டுல குழப்பமாயிருச்சுன்னா அழிச்சு கழிச்சே புது ஆட்ட. என்னோட ஸ்லேட்டை I cannot clean my slate, and only God has the power to clean my slate, and he is able to write new things on my slate. என்னால அழிக்க முடியாது, என்னுடைய பலகை அழிக்க அவரால தான் முடியும். அழிச்சிட்டு எழுதுறதுல அவர் மாதிரி ஒரு பெரியவர் யாரும் இல்ல. ஆமென். நீ எழுதுவ, ஆனா அழிக்க முடியாது. ஆனா என் தேவன் நீ எழுதுனத அழிச்சிட்டு புதிய காரியத்தை அங்க எழுத வல்லவர். ஆமென். எஸ். ஹalleluya. 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 விஷத்தை குடிச்சவனுக்கு என்ன தேவை? நான் ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து முடிச்சுட்டு என்னோட 20 வயசுல வந்து சிவகங்கையில் இருக்கிற ஜிஹெச்ல என்ன ட்ரைனிங் ஃபார்மசிஸ்டாக போட்டாங்க. ஸோ ஒரு ஐ திங்க் 3 months நினைக்கிறேன் என்னோட ட்ரைனிங் பீரியடை நான் முடிக்கணும். அந்த ட்ரைனிங் பீரியட் முடிக்கிறப்ப கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பாருங்க, அது அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால அங்கே விஷத்தை குடிச்சிட்டு வந்துடுவானுங்க. வந்தால் அங்கே ஒரு இதில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஸ்டொமக் வாஷ் என்ன செய்யணும்னா கொடுக்கணும். அந்த மாதிரி வர்றப்பயே வந்தோடனே ஐயா நான் குடிச்சிட்டேயா, என்ன செய்யுங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா, சர்ரா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் எங்கே ஒரு சேரை போட்டு மரியாதையை உட்கார வைப்போம். உட்காருங்கய்யா. சரியா என்ன செஞ்சிருவான்? உட்காந்துருவான். இப்படி உட்காந்த பின்னாடி தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பமாகும். வாயை திறடா அப்படின்னு சொல்லுவான். ஆன்னு திறப்பான். திறந்தா ஒரு கட்டை மாதிரி 2 பல்லுக்கு நடுவில் விட்டு அந்த கட்டைக்கு நடுவில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த கட்டையை கடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவோம். அவன் அப்படியே கடிச்சிக்கிட்டு இருப்பான். யார் எனக்கு பயமா இருக்கு, டை பொழைக்கணுமா வேணாமா, எப்படியாவது காப்பாத்திருங்க, அப்ப வாயை திறடா அப்படி கட்டையை கடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவான். கட்டை இருக்குன்னு என்ன செய்வான்? கடிப்பான். கடிச்சோன்னு ஒரு பெரிய ஃபனலை கையில் என்ன செய்வோம்னா எடுப்போம். எடுத்து அந்த 2 கட்டைக்கு நடுவில் அந்த பல்லில் கடிச்ச கட்டைக்கு நடுவில் ஒரு சின்ன ஹோல் இருக்கு பாருங்க. அந்த ஹோலுக்குள்ள ஏதாவது விடுவோம்னா அந்த இவ்வளோ நீல டியூபை உள்ள விடுவோம். எனக்கு பயமா இருக்கு, டேய் பொழைக்கணுமா வேணாமா, இப்படியாவது காப்பாத்துங்க, அப்ப கம்முன்றா டியூபை உள்ள விட்டா அப்படின்னா இரு இன்னும் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல. உள்ள விட்டு டியூபை குடலுக்கு இறக்குவோம். குடலுக்கு இறக்கிட்டு இந்த பக்கத்தில் பக்கெட்டில் அப்படி தண்ணியை ஏதோ ஒரு இது போட்டு கலக்கி வச்சிருப்போம். கலக்கி வச்சு டம்ளரில் ஊத்துறது இல்லை, இந்த குளிக்கிற மக்கு இருக்கு பாருங்க, அந்த மக்கு எடுத்து புனல வச்சுக்கிட்டு ஊத்துவோம் பாருங்க. இந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் ஓடும். அப்படியே குடலை என்ன செய்யறதுன்னா கழுவி எடுக்கிறது. விஷத்தை குடிச்சது உண்மைதானடா, பொழைக்கணுமாடா, பொழைக்கணும். அப்ப நான் வாந்தி எடுறா, வாந்தி வர மாட்டேங்குது, வராதுன்னு தெரியும்டா, அதனால நாங்க வாந்திய வர வளைக்கிறோம்டா. பொழைக்கணும் காசு இருக்கு.
வெக்கமெல்லாம் படாத, சும்மா என்னை பொழைச்சி காப்பாத்துங்க ஆண்டவரே. காப்பாத்துங்க ஆண்டவரே. வாந்தி எடுறான்னு வரமாட்டேங்குது ஆண்டவரே. வராதுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் உன்னை இங்கே வரவழைச்சேன். ஆமென். என்னை கழுவி கழுவி. உனக்கு வாந்தி வராது, வராது. உனக்கு வாந்தி அவ்வளவு ஈஸியா என்ன செய்ய வராது. நீ வாந்தி எடுக்காத, எடுக்க மாட்டே நீ. எஸ். அதனால உட்கார வச்சு ஒரு ஸ்டொமக் நீ பொழைக்கணும் அப்படின்னா உன் குடலை நான் கழுவணும், கழுவிதான் ஆகணும். எஸ். அதுக்கப்புறம் பாருங்க, குடலை சுத்தம் பண்ணி 3 நாளைக்கு அவனுடைய உதட்டுல தண்ணி, பச்சை தண்ணியே படக்கூடாது. அட்ரோபின் ஒரு இன்ஜெக்ஷனை போடுவோம், திரும்ப திரும்ப போட போட அப்படியே உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் சுண்டி இந்த உதடெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு ஆகி அப்படி வெடிச்சிரும், பக்கு பிடிச்ச மாதிரி ஆகும். தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்பான். டேய், தண்ணியை கொடுத்தா சேர்த்து போயிடும். ஐயோ வேண்டாம் 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 அப்படின்னு அப்படியே ஒரு சின்ன பஞ்சை வச்சு உதட்ட மட்டும் என்ன செய்வாங்கன்னா ஒத்தி எடுத்துட்டு அப்படி வெளியில வருவான் பாருங்க. ஐயா போயிட்டு வர, இனிமே அந்த தப்பை பண்ணுவேன், அது பண்ண மாட்டான். போதும் அவஸ்தை, இந்த அவஸ்தை எனக்கு திரும்ப அந்த பக்கமே என்ன செய்ய மாட்டான், போகவே. ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி. நல்ல வேளை அந்த ட்ரீட்மெண்ட்னால பொழைச்சான். ஆமென். அதனால இந்த வாந்தி பண்றதுதான் கன்ஃபெஷிங். எஸ். இந்த வாந்தி பண்றது nothing but confess your sin, confess to God, confess to your dad and mom, confess to your pastor. ஆனா கன்ஃபெஷன் அவ்வளவு ஈஸியா என்ன செய்யாது, வராது. ஆனா கன்ஃபெஷன் வந்தா தான் நீ தப்பிப்ப. எஸ். கன்ஃபெஷன் வந்தா தான் நீ தப்பிப்ப. மறைக்காம மன்னிச்சு மறக்கிறவரிடத்துல அறிக்கை பண்ணிரு. எஸ். மன்னிச்சு மறக்கிறவரிடத்துல அறிக்கை பண்ணிடு. நீ அறிக்கை பண்ணின பாவத்தை என் தேவன் மூடிடுவார். ஆமென். கம்ப்ளீட்லி கவர்ட். எஸ். அதுக்கு பிறகு நீ டேமேஜ் ஆயிருந்தா கூட உனக்கு ஒரு பெஸ்ட கொண்டு வர அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென்.